ரீசெண்டாக மியான்மர், பேங்காக், தாய்லாந்து போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் கீழே விழுந்து நொறுங்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. இந்த எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா 7.7 மேக்னிடியூட் அளவு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு 300 ஆட்டோமிக் பாம்பை போட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு டூம்ஸ்டே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏற்படும், சுனாமி ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும்னு மித்தாலஜி சொல்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைமில் யாருமே நம்பல. அதுக்கப்புறம் லெவித்தான் அப்படிங்கிற ஒரு மிருகம் வெளியே வரப்போது அது வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் உலகத்தோட கடைசி நாள் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது என்னமோ உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே வருது. அது உண்மையாக போயோ. ஆனால் மியான்மர் அந்த மாதிரி நாடுகளில் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே சேர்ந்தாப்புல இறந்து போயிடுவோம். சரிங்களா? ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருங்க, பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சண்டை போடாமல் இருங்க. தேங்க்யூ.